ஆகஸ்ட் 22. அரசியான புனித கன்னி மரியா. அகில உலக திருச்சபை 1954 ஆண்டினை புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்து கொண்டாடி வந்த வேளையில் புனித மரியன்னையின் மீதான பக்தி அதிகரிக்க தொடங்கியது. புனித மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனப்படுத்துமாறு உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் விண்ணப்பங்கள் ரோமைக்கு சென்றடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1954 ஆண்டு அக்டோபர் 11ஆம் நாள் மரியன்னையை விண்ணக மன்னக அரசியாக பிரகடனம் செய்தார். கபிரியேல் வானதூதர் மரியன்னைக்கு தூதுரைத்த போதும் மரியன்னையை எலிசபெத்து வாழ்த்திய போதும் கூறிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் என்று புகழ்ந்தேத்தினார்கள். புனித எஃப்ரேம் புனித மரியன்னையை விண்ணுலக மகிமையிலே உருவான கன்னிமை குன்றாத அரசியே என்றும், புனித நசியான் பூவுலகினை ஆளும் அரசரை ஈன்ற அன்னையே என்றும் வாழ்த்தி அன்னையை அனைத்துலகிற்கும் அரசியாக பதிவு செய்கின்றார்கள். கிராத்தே நகர் புனித ஆண்ட்ரூ மரியன்னையினை மனுக்குலத்தின் அரசியே என்றும், புனித ஜெர்மானுஸ் மண்ணில் வாழ்வோரின் மாதரசியே என்றும், 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித 2ஆம் கிரகோரி அனைத்து கிறிஸ்தவர்களின் அரசி என்றும் மரியன்னையை புகழ்கின்றார்கள். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட எங்கள் அன்பு தாயே, மாந்தர்களின் அன்னையே, எங்களுடைய மீட்புக்கான செயலை தாய்க்குரிய அன்போடு அணுகுவீராக என்று அன்போடு மன்றாடுகிறார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள், இறையியல் வல்லுனர்கள், புனிதர்கள் மற்றும் திருத்தந்தையர்கள் புனித மரியன்னையை அரசியாக போற்றி புகழ்ந்திருப்பதனை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அங்கீகரித்து அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார். புனித கன்னி மரியா அரசியாக உயர்த்தப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற நாம் நமது நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காகவும் அவர்கள் நன்கு ஆட்சி புரிந்திட வேண்டும் என்றும் ஜெபிப்போம்.